வங்கக்கடலில் உருவாகியுள்ள தித்வா புயலால் ராமேஸ்வரம் பகுதியில் கடல் சீற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நங்கூரம் அருந்து மீன்பிடி படகு தரை தட்டிய நிலையில் கடல் அரிப்பால் கரையில் நிறுத்தப்பட்டிருந்த பல நாட்டு படகுகள் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்போம். பிரபுராவ், தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்கள் என்ன? நிச்சயமாக இந்த வங்கக்கடலில் உருவாகியுள்ள அந்த தித்வா புயல் காரணமாக ராமேஸ்வரம் பகுதியில் நேற்று இரவு முதலே காற்றின் வேகம் சுமார் 55 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வருவதுடன் கடல் வழக்கத்திற்கு மாறாக கடும் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. இந்த கடல் சீற்றம் காரணமாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி விசைப்படகு ஒன்று நங்கூரம் அருந்து அந்த படகானது கேராங்கோட்டை கடற்கரை பகுதியில் தரைதட்டி சேதமடைந்துள்ளது. இந்த படகை மீட்பதற்காக மீனவர்கள் மிகுந்த கடும் முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் இந்த கடல் அதே பகுதியில் வீசி வரும் சூறைக்காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணமாக சேராங்கோட்டை பகுதியில் வழக்கத்திற்கு மாறாக கடல் அரிப்பு ஏற்பட்டு